அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து முருகப்பெருமானுடைய இந்த அபிஷேகத்தை பார்த்தால் போதுங்க, எந்த ஒரு செயலும் வெற்றியை தான் தரும். ஏன்னா இப்ப முருகப்பெருமானுக்கு பல அபிஷேகங்கள், எல்லா தெய்வங்களுக்குமே நம்ம பல அபிஷேகங்கள் செய்வோம். ஆனா குறிப்பிட்ட சில தெய்வங்களுடைய அபிஷேகத்தை நம்ம பார்க்கவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுலயும் முக்கியமா ஒரு சில அபிஷேகங்கள், ஏன்னா இப்ப ஒரு சிலர்லாம் பால் அபிஷேகம் பார்க்கறதுக்கே ரொம்ப தவமா இருந்து அவங்களே கோயில்ல அபிஷேகத்தை கொடுத்து செஞ்சு பார்ப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யதார்த்தமா கோயிலுக்கு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் செய்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மனசுல ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஏற்படும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளா பார்க்கணுன்ட்டே இருந்தோம். ஆனா இன்னைக்குதான் நம்மளுக்கு யதார்த்தமா அபிஷேகம் பார்க்குற வாய்ப்பையே நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைப்போம். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தெய்வங்களை நம்புறதுல மனிதர்களை 3 விதமா எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு என்னதான் தெய்வத்தை வழிபாடு செய்தும் நம்மளுக்கு ஒரு பலனுமே கிடைக்கல. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா தெய்வமே கிடையாது, கல்லு, அதை போய் நீங்க வழிபாடு செய்றீங்களா அப்படின்னுவாங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா உன்னையதான் நான் கும்பிடுறேன், உன்னையே சரணாகதி அடைகிறேன், என்னோட பிரச்சனைகளை நீ பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஒரு சிலர் தெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டு போயிடுவாங்க. அதே போலதாங்க யாருக்குமே நம்ம எந்த ஒரு ஆன்மீகத்தையும் திணிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய இஷ்டம், அவங்களுக்கு பிடித்துதான் எந்த ஒரு இஷ்ட தெய்வங்களையும் அவங்க வழிபாடு செய்யணும். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல எப்போதுமே உங்களுடைய விருப்பம் தாங்க. நம்ம முருகப்பெருமானை தான் வழிபாடு செய்யணும், நீங்க அவரை மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்னு யாரையுமே கட்டாயப்படுத்தவே இல்லை. உங்களுடைய விருப்பம். நம்மளுடைய வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைன்னா நம்ம வீடியோ பதிவுகளை ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ நம்ம கோயிலுங்களுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும். வீட்டுல பாத்தீங்கன்னா தீராத பிரச்சனைகள், மன கஷ்டம், மனக்குழப்பம், குடும்பத்துல திருமண தடைகள், பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க எல்லாம் படிப்புலையும் கொஞ்சம் வீக்கா போயிருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க. ஒரு மாமனார் மாமியார், அதே மாதிரி மருமகள் மருமகன், இந்த மாதிரி அந்த குடும்பத்துல யாராவது கண்ணு போட்ட மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா இருந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதே போலதான் நம்ம ஒவ்வொரு வழிபாடுமே தெய்வங்களை போய் வழிபாடு செய்தோம்னா அவங்களுடைய அருள் நம்மளுக்கு எப்போதுமே பரிபூரணமா கிடைக்குங்க. இது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பெரிய அனுகிரகம். ஏன்னா அவங்கள வழிபாடு செய்யறதுனால நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதனால எந்த ஒரு சூழல்லையும் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில்ல ஒரு அபிஷேகம் செய்து நீங்க பாருங்க. ஏன்னா இப்ப பாலாபிஷேகம் மட்டும் செய்து நீங்க வழிபாடு செய்யறதுனாலும் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சில கோயில்ல செய்வாங்க. அதே போல நீங்க அபிஷேகம் செய்யல 5 அபிஷேகமா செய்யுங்க. ஏன்னா விபூதி அபிஷேகம் தான் ரொம்ப ரொம்ப முருகப்பெருமானுக்கு சக்தி வாய்ந்த அபிஷேகங்க. அந்த அபிஷேகத்தை முருகப்பெருமானுக்கு அந்த விபூதி அபிஷேகம் செய்தீங்கன்னா அந்த விபூதியை எடுத்துட்டு உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எல்லாரும் அந்த விபூதியை நெத்தியில இட்டுக்கோங்க. அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலி மாதிரி, எந்த பிரச்சனை, கண் திருஷ்டி, போட்டி பொறாம எதையுமே அண்ட விடாம உங்களை இந்த விபூதி ஒரு கட்டு மாதிரி உங்களை காக்குங்க. அதனால முருகப்பெருமானுக்கு உங்களால முடிஞ்சிச்சுன்னா அபிஷேகம் செய்து அதுல விபூதி அபிஷேகம் செய்யுங்க. கட்டாயம் அது ரொம்ப ரொம்ப அருளை நம்மளுக்கு கொடுக்குங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு கூட. ஒரு முறை நீங்க அந்த அபிஷேகத்தை செய்து பாருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.